வெல்கம் டு பசுமை வேனில். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா செவந்ததும் அது கூட கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், இதுவும் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைப்பூ சேர்த்திக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் எடுத்திருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை இல்லைன்னா 2 டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முருங்கைப்பூ எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. அதனால் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். முருங்கைப்பூ நம்ம அலசும்போது அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லை. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போது முருங்கைப்பூ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இது நடுவில் ஒரு குழியை பறித்து நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டுக்கோழி முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இது நீங்கள் வெறும் பொரியலாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாப்பாட்டோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். கடைசியாக நம்ம முட்டை சேர்த்துருக்கனால கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கிளறி விட்டோம் அப்படின்னா முருங்கைப்பூ முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.